நம்மக்கிட்ட பிரியாணி ட்ரைனிங் எடுத்தவங்க ஒவ்வொருத்தராக வந்து கடை திறந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களும் என்னை இன்வைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்னால் வந்து தான் போக முடியல. ஏன்னா நானே ஒரு கடையில் வேலை தான் பார்க்குறேன். அது உங்களுக்கே தெரியும். அப்படி தான் செங்கோடி அக்கா வந்து பார்த்திங்கன்னா சின்னமனூர் தேனி அந்த இடத்துலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். ரொம்ப சூப்பராக கற்றுக்கிட்டு போயிட்டு இப்போ கடையே வச்சுட்டாங்க. கடை வச்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 டைம் கூட பிரியாணி போடுறாங்களாம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி அக்கா கூட வீடியோ கால் பேசினா அவங்க கடையெல்லாம் காட்ட சொல்லியிருந்தேன். நீங்களும் கடையை பாருங்கள். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தில் நீங்களும் பங்கெடுத்துங்க. தேங்க்யூ. இப்போ பாருங்கள், இவங்க வந்து தேனியில் நம்மக்கிட்ட லாஸ்ட் டைம் வந்து கடை வந்துட்டு போயிருந்தாங்க. செங்கோடி அக்கா, செங்கோடி கூரை கடை அப்படின்னு இப்போது தேனியில் அக்கா தேனியில் எந்த இடங்க்கா? கம்பமா? சின்னமனூரில் கூரைக்கடை, செங்கோடி கூரைக்கடை அப்படிங்கிற கடை. பிரியாணி போட்டுட்ருக்காங்க, நல்லா போயிட்டுருக்கு. அதை பாருங்கள், சூப்பராக பேர் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? அது சரி, சந்தோஷம் சந்தோஷம். எங்க பூண்டை விட்டுட்டு போயிட்டீங்க? சரி 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 சரிங்கக்கா. பொறுமையா சொல்லி கொடுப்பாரு. போய்க்கலாம் இல்ல. இப்ப நான் பிரியாணி 5 கிலோ போட்டு எனக்கு 12 மணிக்கே முடிஞ்சிருக்கு. இப்ப திரும்ப 2 ட்ரிப் போடுறேன். ஆமாங்க சார், நெசமா நீங்க சொல்லி கொடுத்தது ஏதோ ஒரு வித்தியாசம். எல்லாருமே மைல்டா இருக்குங்க நாங்க பிரியாணி. இப்ப 11 மணிக்கே முடிஞ்சிருக்கு சார். திரும்ப ஒரு காப்பே. சரி சரி சரி. ஆமா, சூடா கொடுத்துட்டு இருந்தா நல்லா இருக்கும்ல. சூடாவே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு சாப்பாடு எல்லாம் வைக்கிறேன்னா அதனால அதுக்கு போயிட்டு. நல்லது நல்லது நல்லது. சந்தோஷங்க சந்தோஷங்க. பாருங்க பாருங்க, வேலை பாருங்க. நீங்கள் தேனி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா சின்னமனூர் பக்கம் போக வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிவிட்டு போங்க. அவங்களே வந்து சொந்தமாக நாட்டுக்கோழி பண்ணெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் தரமாக அந்த அக்கா சமைச்சு கொடுப்பாங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.